ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேயர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல குரு வந்திருக்கார், அவரும் உச்சமாக இருக்கார். திருமண யோகத்தினால சந்தோஷம் ஏற்படும். அது உங்களுக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களால் அடுத்தவங்களுக்கு திருமணம், உங்களால் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணம், உங்களால் உங்களுக்கு மூத்த சகோதரருக்கு திருமணம், ஏதோ ஒரு விஷயம் சுப செலவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சுப செலவு உங்களால் மட்டும் இல்லை, அடுத்தவங்களாலையும் உங்கள் குடும்பத்தாராலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சார் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க, சார் இந்த இடத்துல இது போய் இந்த இடத்துல போகாதீங்க இப்படின்னு உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க. உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ, இந்த பக்கம் போகாதீங்க, இதை பண்ணாதீங்க, இந்த இடத்துல போய் பேசுங்க, இந்த இடத்துல இப்படி பேசுனீங்கன்னு இந்த டைமில் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காமல் இருந்தது, குறிப்பாக வழக்கு சார்ந்த வெற்றிகள். அதுவும் வேலைக்கு போயிட்டு நீங்கள் நிறைய அவமானப்பட்டுட்டீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை பற்றி பெருமையாக பேசணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 4ஆம் தேதி அன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் மூலமாக வருமானம் ஏற்படணும்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக நஷ்டம் கிடையாது, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் ஒரு மந்தத்தன்மையோடு இருக்கும். ஏதோ ஒன்று தெரில சார், கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக எனக்கு வந்து பிஸ்னஸே டெவலப் ஆகலை சார், எல்லாம் வரா மாதிரி வருது, கடைசி நேரத்தில் போகுது சார். இப்போ எல்லாம் மாறும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கார். அதனால் முதலீடுகள் ஜாஸ்தி ஆகணும். முதலீடு ஜாஸ்தி பண்ணால் பிஸ்னஸ் வரணும். அந்த முதலீடு பண்ணுறதுக்கான பண உதவி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி இரவு 7:52 ஜூலை 18ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த ஜூலை 16, 17, 18 அந்த நாட்களில் யாருக்கிட்ட சிரித்து பேசினாலும் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் அதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. சண்டை போட்டாவது உங்களுக்கு பணம் வந்துடும். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை. தாய் தந்தையரின் உதவியும் கிடைக்கும், நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். ஆனால் அந்த நாட்களில் கெட்ட பேர் வரும். ஒருத்தர் உதவியும் பண்ணுவார், அவர் தான் உங்களை பற்றி தப்பாகவும் பேசுவார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. தந்தை விஷயத்தில் அல்லது தாய் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதுலேயும் உங்களுக்கு கூட பிறந்தவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஏன் உங்கள் மனைவியை கூட உங்கள் கணவரை கூட உங்களை தப்பாக ஏன்பா இந்த செலவு பண்ண அப்படிங்கிற லெவலுக்கு உங்களை கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ண போகிறீங்க. தந்தைக்கோ தாயாருக்கோ நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்குறீங்க, சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு கேட்டேன்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்தரமேரூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த ஊரை பற்றி பேசியிருக்கார். அந்த ஊரில் தான் குடவோலை முறை பற்றி கல்வெட்டே இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். தவறான பெயரிலிருந்து தவறான பேச்சிலிருந்து விலகும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.